பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் மட்டங்கள் வந்து ஒரு சில அடிகள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உயரும் போது சந்திரனுடைய தன்மை என்னன்னா கொஞ்சம் அதனுடைய தன்மையில மாறுதல் ஏற்பட்டு அதனுடைய ரேடியேஷன் வந்து இந்த கதிர்வீச்சுகள் வந்து அந்த மாதிரி மனநோயாளிகளை தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான், அந்த ரேடியேஷனுடைய அந்த கதிர்களுடைய பிரதிபலிப்பு தான் பரபரப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட அவங்கள வந்து இந்த கடற்கரையில் பௌர்ணமி அப்போ கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த தண்ணியில் நடக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வேகமான அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த தண்ணி படப்பட என்ன ஆகும்னா பாதங்களில் ஸோ அதனுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே அந்த ரேடியேஷனுடைய கதிர்களுடைய மாற்றங்கள்லேயும் மனநிலையில் உருவாகக்கூடிய மாற்றங்களும் வரும். அதனால தான் வந்து அமாவாசை பௌர்ணமிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அமாவாசை பௌர்ணமி வந்து ஏதாவது உடலில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான்